இந்த வீடியோ எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்களா. ಕೇಳ್ತಾ ಇರೋದೇ ಭಿಕ್ಷೆ, ಕೇಳ ಭಿಕ್ಷೆಯಲ್ಲಿ ಅನುಕಂಪ ಕರುಣೆ ಸಹನೆ. ಕೇಳ್ತಾ ಇರೋದೇ ಭಿಕ್ಷೆ, ಕೇಳ ಭಿಕ್ಷೆಯಲ್ಲಿ ಅನುಕಂಪ ಕರುಣೆ ಸಹನೆ ಇರಬೇಕು. கர்நாடகா நண்பர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க கேட்கறதே பிச்சை, அந்த பிச்சை ஒழுங்கா கேளுங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு காவேரி நீர் தரமாட்டேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அது கேட்க சொல்ல மனசுல ரொம்ப வலி ரொம்ப அதிகமா இருந்தது. எதனாலனா நாங்க எங்க உரிமையை தான் நாங்க கேட்கறோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி தான் நாங்க கேட்கறோம். உங்க தண்ணியோ உங்க உரிமை நாங்க கேட்கல நண்பா. இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சட்டத்துல போடுறாங்களோ, நம்ம தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதை கடைபிடிக்கிறாங்களோ அதை கரெக்டா கொடுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் தான் உங்ககிட்ட நாங்க கோரிக்கை வச்சுட்டோம். உங்ககிட்ட நாங்க பிச்சை கேட்கல நண்பா. அப்படியே பிச்சை கேட்டாலும் நீங்க அதுக்காக போராடி அந்த ஊர்ல உள்ள பந்து பண்ணி அதை நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி கொடுக்க கூடாதுன்னு அவ்வளவு போராட்டம், அவ்வளவு வன்முறைகள் நீங்க ஈடுபடுறீங்க. தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் வண்டியும் பாத்தீங்கன்னா நீங்க ஏக்கலமா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க இங்க கர்நாடகாக்காரங்களை எங்களோட நண்பரை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நண்பா தயவு செய்து சொல்றேன், வேற எந்த வார்த்தை சொல்லு, பிச்சைன்னு சொல்லாத. எங்க உரிமையை கொடுக்காம வச்சிட்டு இருக்க நீங்க தான் இங்க பிச்சைன்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாங்க தமிழர்கள் யாருக்கிட்டே கையேந்தி நிக்க மாட்டோம். எங்களுடைய உரிமை எங்களுடைய கோரிக்கை மட்டும்தான் உங்ககிட்ட வச்சிட்டு இருக்கோம். நாங்க இங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடல, நாங்க இங்க வன்முறையில் ஈடுபடல. எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க பண்ணல. அது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தண்ணியை கொடுக்க பாருன்பா. நம்மலாம் இந்தியா பாகிஸ்தான் இல்ல, நம்மலாம் இந்தியர்கள். ஒரே நாடு ஒரே இனம்னு சொல்றாங்க. இதுல எங்க ஒரே நாள ஒரே நாள் இருக்கிறோம். தண்ணியை குத்துட்டு போனன்பா.